எனக்கு நல்கிய வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்குரிய மாண்புமை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தொடக்கத்திலிருந்து நிறைவு வரையில் மிகச் சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய துறை சார்ந்த உயர் அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காலகட்டத்தில் புத்தக திருவிழா என்றாலே ஈரோட்டில் நடக்கும், சென்னையிலே நடக்கும். ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாளிலிருந்து அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாவை கொண்டாடி புத்தகத்தினுடைய விற்பனைக்கு பெரு வழிவகுத்ததோடு மட்டுமல்லாமல் எழுத்தாளர்களுடைய இல்லத்திலும் விளக்கேற்றி வைத்த பெருமை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு சாரும் என்ற ஒரு பெருமிதமான கருத்தை இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, தமிழ் இனிமை என்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். இங்கே அறிமுக உரை நிகழ்த்திய அருமை நண்பர் அவரே ரொம்ப நல்லா பேசுறார், அருமையா தொகுப்பு சொல்றார். மகிழ்ச்சியா நல்லா தான் கேட்டதுங்க. ஒரு மனிதனுடைய திறமைகளை ஊக்கப்படுத்துவதும் உற்சாகப்படுத்துவதும் ஒரு பண்பாளனுடைய தலை சிறந்த கடமை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மண்ணிலே விதைத்த விதை அது. தமிழ் என்றாலே அதற்கு இனிமை என்று பொருள். அதிலும் இந்த புத்தக திருவிழாவில் படத்தை பார்த்தேன். நம்முடைய வணக்கத்துக்குரிய அம்மா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த இது நாயின்னு சொல்லல, அது ஏன்னா சில இடங்கள் அது நாயின்னு சொன்னாக்கு கோவம் வரும். எங்கள் வீட்லேயே அது விஷயம் லியோன்னு, அதுக்கு லியோன்னு சொன்னாதான் அதுக்கு என் வீட்டில் எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. இந்த படத்தை காட்டி இந்த மண்ணினுடைய சிறப்பு இதில் இருக்கிறது என்று பெருமையாக சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பெருமை இருக்கு. இன்னைக்கு எல்லா மாவட்டத்துக்கும் பெருமை புத்தக திருவிழாவால் தான் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. நான் ராமநாதபுரத்தில் சென்ற ஆண்டு போய் பேசினேன். டாக்டர் அப்துல்லா அவர்கள் 10 நாள் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியிருந்தார். அதில் என்ன ஒரு சிறப்பான செய்தி தெரியுமா? அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாண்புமிகு வர்கீஸ் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அந்த நிறைவு நாளுக்கு நாம் போயிருந்த போது 6.25 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி இருக்கிற புதிய சகாப்தத்தை, சரித்திரத்தை அந்த புத்தக திருவிழா உருவாக்கி இருக்கிறது. எவ்வளோ பெரிய விஷயம்! திருவிழா அப்படின்னாலே போய் அங்கே வீதியில் கொட்டி கிடக்கிற பொருள்களை எல்லாம் வாங்குகிற பழக்கமெல்லாம் போய் ஏறத்தாழ 64 ஸ்டால்கள் இந்த அமைப்பிலே அரங்கத்துக்குள்ளே வைத்து, அதுவும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள், காலேஜில் படிக்கிற பிள்ளைகள்லாம் வரவழைச்சு அவர்களுக்கு இந்த புத்தகத்தினுடைய வாசனையை நுகர வைத்த பெருமை ஒன்று போதும். ஏன்னா நிறைய பிள்ளைகள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வாங்குகிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒரு அழகாக போட்டி போட்டு வாங்குவோம் புத்தகங்களை. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நூலகம் இருக்க வேண்டும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொல்லுவார்கள். சில குறிப்பான பல நூல்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும். தமிழ் இனிமை என்றாலே ஐயா சொன்ன மாதிரி தமிழ் என்றாலே இனிமைன்னு அர்த்தம். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கழிந்து அழியாவும் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று ஒரு இளமைத்தன்மையோடு நம்முடைய மொழி இருப்பதற்கு என்ன காரணம்? இது பேச்சு வழக்கிலும் சரி, எழுத்து வழக்கிலும் இப்போ தலைகீழ இருக்குது. ஒரு தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும்னா ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்லித்தான் பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிற அவஸ்தையில அவலத்தில் நாம வந்திருக்கிறோம்.
இது 100க்கு 100 உண்மையான செய்தி. தமிழில் சொன்னால் பிள்ளைகளுக்கு தெரியல. அதனால தான் உங்களை எல்லாரையும் நான் வணங்கி கேட்குறேன். எல்லாரும் மாறுறதை விட இங்கே வந்து கேட்குறவங்க மாறினாலே போதும், ஒரு மாற்றம் தானாக உருவாகும். நம்ம பிள்ளைகளோடு வீட்டு உறுப்பினர்களோடு நல்ல தமிழிலே நாம் பேசினாலே போதும். ஏன்னா அந்த நம்முடைய மொழி எப்பொழுது வாழும் என்றால் அது உரைக்க உரைக்கத்தான் அது புகழாக மாறும். ஒரு அரை மணி நேரம் இப்போ பேசுகிற பழக்கமே போச்சு, அது வேற ஒரு சிக்கல். இந்த எதிர்காலத்தில் எல்லாமே மௌனமாக தான் உட்காந்துருப்பான் போல இது வீட்டில். ஏன்னா ஒரு மொழி என்பது அந்த சமுதாயத்தினுடைய உயிர், சாதாரணமானது இல்லை. பாரிஸில் ஒரு வெடிகுண்டு விபத்து நடக்குது. இந்த வெடிகுண்டு விபத்து நடந்த உடனே இந்த தடயத்தை ஏதாவது கிடைக்குமா, அந்த தடயத்தை வச்சு இந்த யார் இதுக்கு காரணம் என்ற தீவிரவாதிகளை பிடிச்சிடலான்னு சொல்லி அதுக்கு சம்பந்தப்பட்ட நிபுணர்கள்லாம் வந்தாங்க. எல்லாம் பார்த்தாங்க, எந்த தடயமும் அதிகமாக கிடைக்கல. அதில் ஒருத்தர் பார்த்துட்டார், கொஞ்சம் தூரமாக பார்த்தா ஒரு நாய் ஒன்று ஒரு ஓரமாக படுத்து இருந்தது. ஒருவேளை இந்த நாயை கூப்பிட்டு இதுங்கிட்ட ஏதாவது நம்ம சைகை பண்ணி காட்டினோம்னா ஏதாவது புலப்படுமா, விஷயம் கிடைக்குமான்னு அவர் யோசனை பண்ணார். அதே மாதிரி அந்த நாயையும் கூப்பிட்டு என்னென்னமோ மொழியில் லாங்குவேஜில் பேசி பேசி பார்க்குறாங்க. அது ஒன்றும் புரியல. அதுக்கு கடைசியில் என்ன பண்ணார், ஒருத்தரையோ ஆலோசனை சொன்னார். இந்த ஊரில் ஏறத்தாழ 60 மொழி தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு. நாமெல்லாம் முயற்சி பண்ணுறதை விட இந்த நாயை கொண்டு போய் அவர்கிட்ட விட்டோம்னா அவருக்கு தெரிஞ்ச மொழியிலெல்லாம் பேசி சைகை மூலமாக ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு கண்டுபிடிச்சி கொடுப்பாரு. அங்கே வாங்க போவோம்னு கூட்டி அனுப்பிட்டாங்க. பேராசிரியரை கூட்டின்னு வந்துடும்னு இன்னொருத்தன் யோசனை பண்ணான். அங்கேருந்து அவர் வந்தார். ஏதேதோ மொழிகளெல்லாம் பேசி பார்த்தாரு. அந்த நாய்கிட்ட ஒன்றும் விஷயத்தை வாங்க முடியல. கடைசியில் ஹீப்ரு மொழியில் பேசினார். அந்த நாய் சைகை பண்ணிச்சு, புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளை கூட்டிகிட்டு போய் அந்த தீவிரவாதிகள் மறைஞ்சிருந்த இடத்த காமிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். உடனே எல்லாரும் அந்த பேராசிரியரை பாராட்டி என்ன பரிசு கொடுக்கலான்னு யோசனை பண்ணாங்க. அப்போ ஒரு பேராசிரியர் சொன்னார், நீ ஒன்றும் பரிசெல்லாம் கொடுக்க வேணாம், இந்த நாயை 1 மணி நேரம் எங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடு. அப்படியா, சரி. நேராக அதை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஹாலில் அந்த நாயை உட்கார வச்சாங்க. இந்த பேராசிரியர் எதிரில் உட்கார்ந்தாரு. அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டாரு. இங்கே பார், நான் சொல்கிறதெல்லாம் இந்த நாய் கேட்குதா இல்லையான்னு பார் அப்படின்னு ஹீப்ரு மொழியில் பேசினார். அந்த நாய் அப்படி போனா போகுது, வானா வருது, உட்காருனா உட்காருது. அந்த அம்மா ஆச்சரியமாக பார்த்தது. அப்போ சொன்னான் இந்த வீட்டுக்காரன், 20 வருஷத்துக்கு முந்தி ராப்பகலாக இந்த மொழியை கஷ்டப்பட்டு படித்தேன். அப்போ நீ என்ன சொன்ன, எந்த நாய் கேட்க போகுது, இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொன்னேன். இப்போ இந்த நாய் கேட்குது பாரு. அதனால் மொழியை தெரிஞ்சு வைக்கிறது என்றைக்குமே ஒரு நல்லது தான். உலகத்தை ஒரு மனிதன் வெல்ல வேண்டும் என்றால் மொழிதான் அவனுக்கு பெரிய வாய்ப்பு வாசலை திறந்து வைக்கும். இப்போ நமக்கு எல்லா மொழிகளும் தெரியணும்னு கூட இல்லை, முக்கியமான பல மொழிகள். இன்னும் சொல்ல போனால் இருமொழி கொள்கை தான் நம்முடைய தமிழ்நாட்டு கொள்கை. இருமொழி கொள்கை, ஆங்கிலம் ஒன்று, தமிழ் ஒன்று. ஆங்கிலம் என்பது அகில உலகம் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தரக்கூடியது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஆங்கிலம் என்பது வணிக மொழி, தமிழ் என்பது வாழ்க்கை மொழி. அதுதான் முக்கியமானது. பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கிற மொழி, நம்முடைய கலை அம்சங்களை சொல்லிக் கொடுக்கிற மொழி, கலாச்சாரத்தின் ஆணிவேராக இருக்கிற மொழி. இதை நம்ம அழகா பேசவும் எழுதவும் பழகிவிட்டால் இதனுடைய மகிழ்ச்சியை விட உலகத்தில் வேற எந்த மகிழ்ச்சி இருக்காது. அழகான மொழியை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறான் இந்த பிறவியிலே. ஆனால் நமக்கு எல்லா வாய்ப்புகளையும் குழந்தைங்க கிட்ட கூட நம்ம பேசுறது இல்லை இப்போ. ஏன்னா நம்முடைய தாய்மொழி மூலமாகத்தான் தலை சிறந்த பண்பாட்டை குழந்தைகளுக்கு
நன்னடத்தைகளை, நல்லொழுக்க சிந்தனைகளை, எண்ணங்களை கொடுக்க முடியும், உணர்வுபூர்வமாக கொடுக்க முடியும். இன்னொரு மொழியால கொடுக்கவே முடியாது. அது நம்ம மொழி இருக்கு, சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப மகிழ்ச்சியை உருவாக்கும். நான் ஒரு 4 நகைச்சுவை புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அதில் ஆரம்பத்தில் எழுதின போது அந்த அனுபவத்தை எழுதியிருக்கேன். நான் இருக்கிற சிட்லப்பாக்கம் பகுதியில் லைன்ஸ் கிளப் கவர்னர் இருக்கார். அவருடைய வீட்டுக்கு நான் போகிறேன். அந்த பையன் சின்ன பொடி பையன், புலவரையா வந்திருக்கிறாரு. சர்க்கரையே போடாமல் பால் வாங்கிட்டு வாடா, அம்மா கிட்ட போய் உள்ளேன்னார். அந்த பையன் வாதிபடி தாவி தாவி ஓடணும். ஓடி கொண்டு வந்து டேபிளில் கொண்டாந்து வச்சான். நிறைய அந்த அம்மா மகராசி ஊற்றி கொடுத்துட்டு பால், வழி இருந்த பால் டேபிளில் வச்ச உடனே அது அப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சது. நான் தென்னார்காடு மாவட்டம் விழுப்புரத்தில் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் ஜேடியா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவர் செஞ்சு பக்கத்து ஊர் தான் வரும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேள்விப்பட்டதும். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அது எங்கள் மாவட்ட பாஷையில் தழும்புதுன்னு சொல்லியிருக்கணும். அந்த பையன்கிட்ட பார்த்து நான் சொன்னேன், இது நடந்தது, நான் எழுதியிருக்கேன், என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன். தம்பி பால் ஆடுதுன்னு. போனவன் திரும்பி சொன்னான், இல்லை மாமா அது மாடுதுன்னு. ஆடுது என்பது ஆட்டுப்பாலுன்னு அவன் நினச்சிக்கிட்டு மாடுதுன்னு மாட்டுப்பால்னு அவன் சொன்னான். பார்த்தீங்களா, ஒரு சின்ன சொல்லில் கூட ஒரு சுகத்தை தருகிற மொழிதான் தாய்மொழியாகிய தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகு. நம்ம தான் இப்போ பேசுறதே இல்லையே. யாரை பார்த்தாலும் ஒரு ஆங்கிலத்தில் பேசுறது தான் கௌரவம் அப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு மாயை உலகத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய கவியரங்கத்திலே பாடுவார், எனக்கு கவிதை எழுத தெரியாது, கா போனால் விதை வரும். அந்த சொல்லையை பிரிக்கிறார் பாருங்க. எனக்கு கவிதை எழுத தெரியாது, கா போனால் விதை வரும், வீயை எடுத்தால் கதை வரும், கடைசி எழுத்தை தை எடுத்தால் கவி வரும். ஒரு கவியில் ஒரு கதையை விதைப்பதுதான் கவிதை என்று அந்த கவிதையை முடிச்சார். ஒரு சொல்லுக்குள்ளே எவ்வளவு சுகமான செய்திகள் இருக்கிறது என்பதை இந்த பிரபஞ்சத்திற்கு எடுத்து சொன்னார். தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, அவனுக்கு பேச வாய்ப்பு கொடுங்க. எனக்கு நல்ல அழகு இனிய சொற்கள் நிறைய இருக்கு, ஏராளமா. அடுத்தவர்களை மகிழ்விக்கக்கூடிய சொற்களை எவர்கள் யார் கையாளுகிறார்களோ அப்ப அந்த மொழியினுடைய பெருமையும் சிறப்பும் இன்னும் வளரும். இன்னும் சொல்ல போனால், நான் அறிந்த 42 மொழிகளில் வாழ்த்துவதற்கு என்று உரிய வளமான மொழி தமிழ் என்றுதான் அறிஞர் கால்டுவெல் தன்னுடைய குறிப்பிலே எழுதி வைத்திருக்கிற அழகு. என்ன அருமையான ஒரு சிறப்பு தெரியுமா? நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் சார், மனசார உணர்வோடு பேசணும். ஒரு சேட்டு விட்டு கல்யாணத்துக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் ஐயா அவர்களும் 2 பேரும் சேர்ந்து போயிருக்கிறாங்க. நான் சொல்றது அப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முந்தி இருக்கு. அப்போ போயிருக்கும் போது அங்கே எல்லாரும் போய் அந்த மாப்பிள்ளையை வாழ்த்துறாங்க. நிலவும் வானும் போலே, தமிழும் சுவையும் போலே. அவனுக்கு ஒன்றும் புரியல, அவன் கம்முன்னு உட்காந்துக்கிறான். அப்போதான் பார்த்துக்கிட்டே இருந்த முத்தமிழறிஞர் சொன்னார், வட்டியும் அசலும் போல வாழ்கன்னார். அசலும் வட்டியும் போல் வாழ்கன்ன உடனே அவன் முகத்தில் சிரிப்பு வந்தது. ஏன்னா அவனு துறையோடு சார்ந்தது. எதுக்கு சொல்றேன்னா, யாரையும் மகிழ வைக்கக்கூடிய ஒரு மொழி உண்டு என்றால் அது நம்முடைய அன்னை தமிழ் மொழியாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. அதனால தான் நாம் அடுத்த மொழியை கூட குறை சொன்னது கிடையாது. சுந்தர தெலுங்கு அப்படின்னு தான் பாரதி பாடுறான். கவின் மலையாளம், அழகிய மலையாளம் என்றுதான் ஆதரித்து பாடுகிறோம். அதனால பிற மொழிகள் அதெல்லாம் திராவிட குடும்பத்தை சார்ந்த மொழிகள். அதனால மொழியினுடைய அழகை நம்ம வீட்டு பேச்சு வழக்கிலையாவது பிள்ளைகளிடத்தில் கொண்டு போய் நாம சேர்க்கணுன்றது தான் என்னுடைய அன்பான ஆசை, வேண்டுகோள். ஏன்னா இங்கே நிறைய தாய்மார் இருக்கீங்க. இங்கே மேடையில் பேசும்போது கூட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்தது, இன்னைக்கு பெண்கள் எல்லாம் மிக அறிவாளிகளாக இருக்கிறார்கள். உண்மை, அது திறமைசாலிகளாக இருக்கிறார்கள்.
எல்லாவற்றையும் தாண்டி நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். 100க்கு 100 விழுக்காடு. அதுதான் மிக மிக முக்கியம். நான்லாம் 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் இருந்தவன். நான் மேதக அப்துல் கலாம் அவர்களை ராஷ்டிரபதி பவனிலேயே 2006 அவரோட 2 நாள் இருந்தவன். நேஷனல் லெவலில் அவார்டு பெறும்போது அவருடைய திருக்கரத்தால் பெறுகிற வாய்ப்பு எனக்கு கல்வித்துறை வழங்கியது. எதற்காக நான் இதை சொல்றேன்னா, உண்மையிலேயே அவர் குரானையும் வாசிப்பார், குரலையும் வாசிப்பார் தினந்தோறும். இதில் ஒரு பக்கம் வாசிப்பார், அதில் ஒரு பக்கம் வாசிப்பார். அந்த ஆசிரியர் பணியிலே இப்போ நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இங்கே இருக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் பெரிய சவாலாக இருக்கு. ஒரு காலகட்டத்தில் அப்படி இல்லை. ஒரு மனநிலை பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ சில சிக்கல்கள் இருக்கட்டும். இருந்தாலும் நாங்கள்லாம் வகுப்பில் பாடம் நடத்தும் போது பார்த்தோன்னா அப்பயே எனக்கு தெரிஞ்சுக்கும், எந்த ஒரு செய்தியையும் ஒரு பெண் பிள்ளையிடத்தில் தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் முதல்ல. அப்பதான் அதை விருத்தி ஆகும். வீட்டில் கூட ஒரு பெண் இருப்பா, பிள்ளை இருப்பான். எந்த ஒரு நல்ல செய்தியும் அந்த பெண் குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா அது உள்வாங்கி வச்சு அந்த கருத்துக்கு ஒரு உருவம் கொடுக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். என்ன, மாவட்ட ஆட்சித்தலைவர் ரொம்ப குறைந்த வயது. அவங்க அப்பா என்ன ஒரு ஊக்க சக்தியை கொடுத்தாரோ அந்த பிள்ளை இந்த உயரத்துக்கு வந்திருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. பெற்றோர்களுக்கு பெருமை இல்லையா அது? நான் பிள்ளைகளை குறை சொல்லலை. ஏன்னா அவனும் அறிவாளி தான், இல்லைன்னு சொல்லலை. இன்னும் கொஞ்சம் அவனை பக்குவப்படுத்தணும். அவனுடைய இயல்பான குணம். ஏன்னா மென்மைக்கு ஒரு குணம் உண்டு, வன்மைக்கு ஒரு குணம் உண்டு. தமிழ் சொல்லிக் கொடுக்கிறது பாடம் அது. வன்மையும் மென்மையும் கலந்தது தான் வாழ்க்கை என்றால் ரெண்டுத்துக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மொழியில ஒரு அழகான சொல்லு, இது மாதிரி வேர்ல்டில் நீங்க எந்த மொழியிலையாவது சொல்லிட்டீங்கன்னா நான் என் கருத்தை மாத்திக்கிறேன். அம்மா என்ற சொல் ரொம்ப அழகான சொல்லு. அது யார் தான் இப்பதான் கண்டுபிடிச்சானே எனக்கு உருவாக்கினான்றது ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஆ என்பது உயிர் எழுத்து, இம் என்பது மெய் எழுத்து, மா என்பது உயிர் மெய் எழுத்து. இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஆ என்ற உயிரை கருவிலே வாங்கி இம் என்ற மெய்னா உடம்புன்னு அர்த்தம். அந்த உடம்பு தருவதற்கு 10 மாத காலம் ஆகிற காரணத்தினால் மெய்யெழுத்தில் 10ஆவதாக வரக்கூடிய இம் என்ற எழுத்தை பக்கத்தில் வைத்து 10 மாதத்திற்கு பிறகு உயிரும் உடம்புமாக அவள் புறத்தே தருவதனால் உயிரும் உடம்புமான மா என்ற எழுத்தை நிறைவிலே வைத்து அம்மா என்ற பொருளோடு கூடிய ஒரு அழகான சொல் தமிழிலே இருக்கிறது என்றால் இதற்கு நிகரான சொல் எங்கேயாவது இருக்குதா? அப்படி ரொம்ப அழகையா நம்முடைய மொழி ரொம்ப அழகு. அதனால்தான் பாவேந்தர்லாம் புகழ்ந்து கண்ணல் தரும் தமிழை நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பின்னார். இதில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் இப்பெல்லாம் யாருமே சங்க இலக்கியங்கள்லாம் படிக்கிறது கிடையாது. இலக்கியங்களை படிக்கிறதே குறைஞ்சு போச்சு. இலக்கியங்களே பேசாதங்கிறான் மேடையில். அந்த மாதிரி காலமாக போச்சு. இப்போ மீண்டும் இலக்கியங்கள் வாசனைகள் மனம் பரவதற்கு ஒரு வாய்ப்பு புத்தக திருவிழா தான் கொடுத்திருக்கிறது. பல இடங்களில் நாங்கள் இலக்கியம் பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் உங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க சொல்லுங்கள். அவனுக்கு சிந்தனை வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க, நிறைய இருக்குது. சில நேரங்களில் அவன் கொஞ்சம் அப்படி தான் இருப்பான். நாங்கள்லாம் வகுப்பில் எல்லாத்தையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணி தான் போவோம். பையனுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கும். இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் ஒரு பெண் குழந்தை பதில் எழுதும். தெரியாட்டாலும் பக்கமாக எழுதுறோம் நம்மால் தான். நிறைய கற்பனையை சிறகடிக்க வச்சுருவான். எனக்கே எழுதிக்கிறான் நிறையா. பூகம்பம் எப்படி உருவாகுன்னு கேட்டுருந்தான் ஒருத்தன் எழுதிக்கிறான். எந்த பெண் குழந்தையும் அதை அட்டன் பண்ணலை, ஆனால் அவன் எழுதிக்கிறான். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார் எழுதும். பின்னாடி எழுதியிருக்கிறான், அவரோடு சேர்ந்து ஆடு மாடுகள்லாம் போகும்னு எழுதிக்கிறான். அப்போ கூட அவன் வரமாட்டான்.
அப்புறம் மனசு கேட்கல, இதெல்லாம் படிச்சுட்டு அவனை கிட்ட கூப்பிட்டு நிறுத்தி, ஏண்டா இப்படி எழுதிக்கிறியே, அதர்மமாக எழுதிக்கிறியே, இது நியாயமான்னு. சார் அந்த பிள்ளை அழ ஆரம்பித்தான் சார். எனக்கு மனசு கலங்கமாக கலங்காதா? யார் ஒருவர் செய்த தவறுக்கு மனம் வருந்தி அழுகிறாரோ அதை விட மன்னிப்பு உலகத்திலே கிடையாது. போடா உன்னை ஒன்றும் சொல்லலை போன்ட்டேன். நான் அதுக்கு அழுவலை. பின்ன எதுக்கடா அழுதேன்? நீ படிச்சு பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அது இது மாதிரிலாம் ஒரு குறும்புத்தனமாக பேசுறது குழந்தையா பையனாக தான் இருப்பான். நான் பெண் பிள்ளைகள். ஆனால் அவனுக்குள்ளும் ஒரு புதையல் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா என்னுடைய வகுப்பறை அனுபவங்களை எடுத்தாலே தமிழினுடைய சுவையை கொண்டு வந்துடலாம். எங்குமே கிடைக்காத பொக்கிஷம் அது. ஏன்னா ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவாக்கி உலகத்துக்கு தருவது 2 இடம். ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறை உறவுகளுக்கு மத்தியிலே வளர்க்கிறது, வகுப்பறை உலகுக்காக வளர்க்கிறது. அதனால்தான் மாதா பிதா குருன்னு வச்சான். இந்த 3 பேரை சரியா இருந்துட்டா ஒரு இளைஞனை தவறாத பாதையில போக வாய்ப்பே கிடையாது. சரியான பாதையில கொண்டு வருவதற்குரிய சக்தியும் வல்லமையும் 3 பேர்கிட்ட தான், மாதா பிதா குரு. இந்த 3 சரியா இருந்துட்டா போதும். இன்னைக்கு பாருங்க, எல்லாமே டெக்னாலஜி உலகம். ஏன்னா ஒரு டிஜிட்டல் உலகமா போயிட்டு இருக்கு. கருவிகளினுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்குது. ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லைங்க. வீட்டில் உறுப்பினர்கள் உட்கார்ந்து அப்படியே பேசுவாங்க. அப்படியே கூடி பேசுவதற்காகத்தான் அதுக்கு கூடம்னே பேரு. இப்போ எல்லாமே போச்சு, யாரும் பேசுறதே கிடையாது. ஒரு கருவி ஒன்று பேசிக்கிட்டு. வித்தியாசமான உலகம். உங்களெல்லாம் நான் வணங்கி கேட்குறேம்மா, இங்கே இருக்கிற தாய்மாரெல்லாம் நான் வணங்கி கேட்குறேன். சீரியலை பாருங்க, 1 2 பார்த்துட்டு மறந்துடுங்க. அது லைஃப் இல்லை, அது நிஜம் இல்லை. ஏன்னா அதில் பழிவாங்க அன்னைக்கு பிள்ளைகள்லாம் வளர்கிற பெண் பிள்ளைகள்னு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது அவங்க மாமியார் போகிறாங்க தடுப்பூசி வருதுன்னுது. மாமியாருக்கு தடுப்பூசின்னு பேர் வச்சுக்கிது. என் காதில் விழுந்தது, ஏமா அப்படி சொல்கிறேன்னு. இல்லை, அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம் ஐயா, அதனால தான். பிரில்லியன்ட். இன்னைக்கு அறிவு வளர்ந்துருக்குது, ஆற்றல் வளர்ந்துருக்குது, திறமை வளர்ந்துருக்கிறது, எல்லாம் வளர்ந்துருக்குது. ஆனால் பண்பாடு, கலாச்சாரம், மனித நேயம் அதுதான் முக்கியமானது. மனித தன்மை, மனித நேயம் வரணும். மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய ஒரு பண்பாடு இன்னைக்கு வரணும்னா, முக்கியமாக சொல்ல போனால் அது குழந்தைகளோடு தான் மிக மிக நெருக்கமாக ஒரு தாயால் உருவாக்கப்பட முடியும். அவதான முதல் தாய், முதல் ஆசிரியை. நிறைய பாடல்கள் இருக்குது. நீங்கள் நம்ம சேரியில் போய் தேடுறோம். அழகா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குடும்பம் எப்படி நடந்ததுன்னு தமிழ் படம் பிடித்து காட்டுகிறது. ஒரு குழந்தையை எப்படி கொஞ்சனாங்கன்னு காட்டுது. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ண உடைப்பெறும் செல்வனாயினும் இடைப்பட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடை அடிசல் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழு நாளேன்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு புறநானூற்றில் புலவன் பாடியிருக்கிறான். ஒரு குழந்தையை படம் பிடிச்சி வச்சிருக்கான். குழலினிதி ஆழினிதி என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அந்த குழந்தையா நம்ம இறங்கணும். சரி, ஈரோடில் பேசிட்டு மறுநாள் காலையில் இப்போ குழம்பல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். வீட்டுக்கு போனால் நேரம் ஆகிடுன்னு அங்கேயே ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு தங்கிட்டு பக்கத்தில் குளிச்சுட்டு அப்படியே ரெடியாகி 7th கிளாஸ் 2nd பீரியட் உள்ளே நுழையிறேன். இன்னைக்கு என்னடா பாடம்னு. சார் இன்னைக்கு குரல் சார், குரலில் எந்த தலைப்பு சொல்கிறார்? சுற்றம் தழால்னு பருது சார். ரைட். காக்கை கரவா கரைந்துண்ட மாக்கமும் மன்ன நீராக்கே உள்ள அந்த குரல் தானேப்பா சார்? கரெக்டாக சொல்கிறீங்க சார். பார்க்காம எப்படி சார் சொன்னீங்க? நான் 3 வருஷமாக நடத்துகிறேன். உட்காரு. 3 வருஷமாக நடத்தும் போது அந்த குரல் மனப்பாடம் ஆகிடாதா? உட்கார். அப்போ நான் என்ன பண்ணுறது? அதுக்கு பதவுரையெல்லாம் பொழிப்புரையெல்லாம் சொல்கிறது இல்லை. நல்லா கவனி. காக்காயை பார்த்துருக்கிறியா ஏழுமலை? சார் என்ன சார் இப்படி கேட்டீங்க? அவன் நம்ம கூட பயணம் பண்ணுவான். என்ன சார் இப்படி கேட்டீங்க? வெள்ளிக்கிழமை அமாவாசை கிருத்திகை ஏகாதசியெல்லாம் வந்தால் எங்கள் அம்மா கொண்டு போய் மதில் மேலே சோறு வைப்பாங்க சார். காக்கான்னு கூப்பிடுவாங்க சார். ஒரு 10-15 காக்கா அப்படியே ரவுண்டாக உட்காரும் சார். அங்கேயே சத்தம் போடாது சார், சண்டை போடாது சார். ஷேர் பண்ணி கொத்தி கொத்தி சாப்பிட்டு காலி பண்ணிட்டு போயிடும் சார். இதை நான் பல தடவை பார்த்துருக்குறேன் சார் அப்படின்னா. இதை தாண்டா திருவள்ளுவர் சொல்கிறாரு.
இதே சார் சொல்கிறாரு. ஆமாம், ஒரு பொருள் வந்தபோது தன் உறவுகளை அழைத்து பகிர்ந்து கொள்ளுகிற காக்கையை போல் நீ வசதியும் வாய்ப்பும் பெறுகிற போது உன் உறவுகளை அரவணைச்சிட்டு போகணும் தாண்டா. இதை உதாரணமாக்கி திருவள்ளுவர் சொல்கிறாருன்னு. சூப்பர் சார்ன்னாரு. சொல்லிட்டு இன்னொருத்தன், சார் ஒரு சந்தேகம். என்னடா இது, பரீட்சைக்கு வருமா சார்? ஏன்னா அவன் கவலை அவனுக்கு. வரும்டான்னு. வந்தால் நல்லது சார், நான் எனக்கு இதுக்கு பொழிப்புரையே படிக்க மாட்டேன் சார், நீங்கள் சொன்னது அப்படியே மனசில் பதிஞ்சு போச்சு, இந்த சீனை வச்சே நான் எழுதிடுவேன்னா. சபாஷ் சார். இதில் 49 பேரும் 39 பேரும் முகமலர்ச்சியாக இருக்கான், ஒருத்தன் ஒரு மாதிரியாக இருக்கான். எங்கள் கண்ணு வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கும் கிளாஸ் ரூமில். ஒவ்வொருத்தரும் நாங்கள் அப்படி பார்க்குற போது அந்த முக மாறுபாட்டிலேயே மோப்பக்குழையும் அனைச்ச முகம் தெரிந்து நோக்கக்குழையும் இருந்து நம்பார் திருவள்ளுவர். அதுக்கு மட்டும் இல்லை, ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே அகத்தில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் என்ன பண்ணணும், எனக்கு அது குறிப்பிட்ட பையனை பார்க்குற போது திரும்ப திரும்ப பார்க்குறேன், அவன் ஒரு மாதிரியாக இருக்கான். என்ன தம்பி உடம்பு சரியில்லையான்னு? எல்லாம் நல்லா தான் சார். பின்ன ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏதாவது டவுட்டு நான் தப்பாக சொல்லிட்டேன்னா அதெல்லாம் ஒன்று சார், நீங்கள் தப்பாக சொல்லுவீங்களா? பின்ன ஏன்டா ஒரு சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது சொன்னால் பிரச்சனை ஆகிடும்னா. அப்போ ஏதோ ஒன்று தப்பாக நினைக்கிறேன் நீ மனசில். விஷயத்துக்கு வா, நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல. தெரிஞ்சால் தெரியுதுன்னு சொல்ல போகிறேன், தெரியலனா தெரிஞ்சுக்க போகிறேன், அவ்வளோதானடா சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நேற்று எங்கள் தெருவில் பொன்னமான ஒரு பாட்டி வடையும் முறுக்கும் சுட்டு விற்குது சார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு காக்கா ஒரு முறுக்கு தூக்கின்னு ஓடிச்சு சார். பாட்டிக்கு முட்டி வலி ஃபாலோ பண்ண முடியாது, நான் பின்னாடியே போனேன் சார். அந்த முறுக்கு வாங்கி கொடுத்துட்டா பாட்டிக்கு சந்தோஷப்படுமேன்னு. அந்த காக்கா என்ன பண்ணிச்சு, அந்த புளிய மரத்து உச்சியில் போய் உட்காந்து அந்த காலுங்கீழே வச்சு அந்த முறுக்கை கடைசி வரைக்கும் அது மட்டும்தான் சாப்பிட்டதே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த சொந்த காக்காயும் கூப்பிட்டு அதுக்கு ஷேர் பண்ணவே இல்லைன்னா. இது 100க்கு 100 உண்மை சார். எனக்கு பகீர்னுது. அடாடா சிக்கலான கேள்வியை கேட்டானே. இன்றைக்கி ராசி பரல்ல சிறுவனால் சீரழிவாயின்னு சொன்னானோ என்னமோ. நம்ம நேரமாக இப்படி இருக்குதேன்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், என்ன சொல்லலாம் பதில்னு. உள்ளுக்குள்ளே யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் சார் எப்படி சார் அப்படின்னா, ஃபேண்டாஸ்டிக், அருமைடா அருமைடா, அருமையான கேள்வி கேட்டடா. இதுக்கெல்லாம் வந்து என்ன பதில் உடனேவா சொல்ல முடியும்? எல்லாம் யோசித்து பிரமாதமாக சொல்லணும்டா அப்படின்னு. சார் நீங்கள் நினச்சா சொல்லலாம் சார், சொல்லலாம்டா மனசு வேண்டுது. முருகா என்னை காப்பாற்று, இவங்கிட்டேருந்து என்னை காப்பாற்று, இல்லைன்னா என்னை போய் விளம்பரம் பண்ணிவிடுவான். முருகா என்னை காப்பாற்றின. முருகன் காப்பாற்றிட்டான் சார். பீரியடு முடிஞ்சு பெல் அடிச்சிட்டான். நான் சொன்னேன் அடுத்த பீரியடில் பார்க்கலான்னு. சார் அடுத்த டீச்சர் வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும், நீங்கள் சொல்லிட்டு போங்க சார். அதை என்னடா அவன் விடமாட்டான் போல இருக்குது. இல்லைப்பா நாளைக்கு நிதானமாக அவன் சொல்கிறேன் போன் வந்து. சார் ராத்திரி பூரா தூக்கம் வரல. கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்லேயே எங்கள் பொண்ணு படிக்குது. அவன் என்னப்பா தூங்கவே இல்லையா அப்படின்னா, அதே 7th படிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாமா என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு. ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பிள்ளை ஒரு அழகான ஆன்சரை சொல்லிட்டு போச்சு. நான் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகிறேன். எவன் கேள்வி கேட்டானோ அவன் காம்பவுண்டுக்கு வெளியில் நிற்கிறான் சார். ஐயா வணக்கம், எங்கே லீவு போட்டுறீங்களோன்னு பார்த்தேன். என்னப்பா அவன் நேரம் அவன் அப்படி தான் பேசுவான், அவன் வருத்தப்படக்கூடாது. அப்புறம் நேரம் அவன் பீரியடுக்கு போனேன், உள்ளே போனேன், எல்லாரும் அவனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்கப்பான்னா. யார் ஒருடைய கேள்வியும் சிந்தனையும் நியாயம் என்று நீங்கள் எப்பொழுது பாராட்டுவதற்கு முற்படுகிறீர்களோ அவர்கள் நீங்கள் சொல்லுவதை பணிந்து கேட்க பக்குவத்தை பெற்று விடுவார்கள். அதனால் பாராட்டுங்கடான்னா கை தட்டிட்டானுங்க. அப்போ தான் நான் சொன்னேன் சபாஷ். அவன் சொன்ன கருத்தோல் அவனுடைய காட்சியிலும் ஒரு கருத்து இருக்குது, திருவள்ளுவர் சொன்னதாக நான் சொன்னதிலும் ஒரு கருத்து இருக்குது. எப்படின்னா அந்த முறுக்க தூக்கி போகிறக்காக தனியாக தான் சாப்பிடும், அது உண்மை. அது என்ன கற்பிக்கிறது என்றால், நான் சொன்ன வள்ளுவர் சொன்னதாக நான் சொன்னது என்ன கற்பிக்கிறது என்றால், ஏ மனிதனே நேர்மையாக வருகிற பொருளை உன் உறவுகளோடு பகிர்ந்து கொள், அதற்கு தண்டனை எதுவும் கிடையாது. தவறாக வருகிற பொருளுக்கு தண்டனை உண்டு என்பதனால் அந்த தண்டனை என்னோடு போகட்டும், என் இனத்துக்கு வர வேண்டாம் என்றுதான் அது அழைக்கவில்லைன்னு. சபாஷ் அப்படின்னு அவன் கை தட்டணும். இப்போ அவன் சொல்லி நான் சொல்லணும். இப்போ நான் சொன்னதுக்கு சபாஷ்னாரு. நான் அதோட கௌரவமாக வந்திருக்கலாம்ல.
நான் எப்பயுமே உண்மையை பேசியே துவைக்கிறவன். இது கூட என் பொண்ணு தாண்டா சொன்னா, உன்ன மாதிரி 7th படிக்கிறவன் அதான பார்த்தேன்னா. அந்த அதான பார்த்தன்றதுல 1000 அர்த்தம் இருக்குது. உன்னால முடியாது, எங்களால தாண்டா முடியும். உண்மையிலேயே திருவள்ளுவர்களுடைய கருத்துக்கு இணையான இன்னொரு புதிய சித்தாந்தம், ஒரு புதிய பார்வை அன்றைக்கு வகுப்பறையிலே கிடைத்திருக்கிறது என்றால், இதை போல எத்தனை மடங்கு புத்திசாலி பிள்ளைகளை இந்த புத்தக திருவிழாக்கள் உருவாக்கும் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படிக்கணும் சார், நிறைய படிக்கணும். நிறைய படிச்சாதான், உள்வாங்கினாதான் இந்த உலகத்தையே புரிஞ்சுக்க முடியும். ஒரு உறவை எப்படி கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும். ஏன்னா நான் மகிழ்ந்தால்தான் இன்னொருவரை மகிழ வைக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனை மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சி எங்க கிடைக்கும்னா இலக்கியங்கள்ல கிடைக்கிறது. அன்னை தமிழ் மொழியை பேசி உரையாடுவதனால் கிடைக்கிறது. எவ்வளவோ இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் ஆழமாகவும் போகலாம். நான் வாழ்க்கையில் நம்ம இப்போ மகிழ்ச்சியை தொலைச்சிட்டோம் சார். ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. மகிழ்ச்சியை தொலைச்சிட்டு இந்த கருவிகளுக்குள்ளே நாங்கள் அகப்பட்டுக்கிட்டோம். நான் நிறைய மனசாட்சியோடு கேட்குறேன். ஃப்ளைட்டில் போகும்போது சார் இதே தான் சார். நான் எல்லாரையும் பார்க்குறேன், ஒருத்தன் பார்த்து பேசுறதே கிடையாது. அப்போல்லாம் ட்ரெயினில் பயணம் பண்ணால் எதிரில் உட்காந்து உரையாடுவாங்க சார். அப்படியே கொஞ்சம் பேசுவாங்க. 8 மணி நேரம் பயணமாக இருந்தால் அப்படியே ஆரம்பிப்பாங்க சார். முதல்ல பேசி அப்புறம் இவருக்கு உண்டாந்த புளி சாதம் அங்கே போவோம், அவருக்கு உண்டாந்த தயிர் சாதம் இங்கே வரும். அப்படியே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்ட பிற்பாடு அப்புறம் என்ன உங்கள் குலம் எது கோத்திரம் எதுன்னு அப்படியே ஆரம்பித்து அப்படியே போய் ஊர் உறவுகள்லாம் ஒன்றாகி சம்மந்தி ஆகி கூட நிறைய பேர் இருக்கலாம். இப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்திருக்குது சார். இன்றைக்கி நாம் அதை வாய்ப்பை இழந்துட்டோம் சார். நான் தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களோட ஒரு 8 ஆண்டுகள் பயணம் பண்ணவேன். உண்மையிலேயே அவரை மாதிரி ஒரு தமிழ் அறிஞர் உலகத்திலே இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அவர் 50 ஆண்டு இலக்கிய மேடையில் பேசினார். 50 ஆண்டுகளாக மேடைகளில் சம்பாதித்த ஒற்றை ரூபாயை கூட அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனது கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள ஏராளமான பிள்ளைகளுடைய படிப்புக்காகவே அதை உதவி செஞ்சார். அவர்கிட்ட ஒரு பெரிய டைரி இருக்கும். தமிழ்நாட்டில் எத்தனை ஏழை குழந்தைகளோ அத்தனை குழந்தைகளுடைய அட்ரஸ் இருக்கும். அப்படி ஒரு அருமையான மனிதர். குற்றால தென்காசியில் பேசிட்டு குற்றால அருவியில் குளிக்கலாமான்னு ஒரு யோசனை பண்ணி 2 பேரும் போனோம். அங்கே அருவியில் கிட்ட போகும்போது அங்கே அவரோட படித்த 2 பேர், அவர் அக்ரி தான் படித்தது, பிஎஸ்சி அக்ரி படித்தவர். அவரோட படித்த 2 மாணவர் ஸ்டூடெண்ட் அங்கே வந்திருந்தாங்க, நண்பர்கள். அதில் ஒரு ஆள் கிண்டல் பண்ணான், இந்த அருவி கொட்டுற உயரமான இடம் இல்லை. அப்போ இன்று ஒரு தகவல் பிரசித்தியாக போயிட்டு இருக்கிற நேரம். அதில் ஒருத்தன் கிண்டல் பண்ணான், சாமிநாதா இந்த அருவி கொட்டுற உயரமான இடத்துல நீ இப்போ உட்காந்து இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும்னாரு. எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருந்தது. ஆனால் ஐயா உடனே பதில் சொன்னார், நல்லா தான் இருக்கும், நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னாரு. அதை எப்படி அப்படியே மாற்றினார் பார்த்தீங்களா சார்? தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றுகிற பக்குவம் வார்த்தைகளில் தான் இருக்கிறது. வார்த்தைகளே வலிமை, வார்த்தைகளே நன்மை தரும். வன்மையும் மென்மையும் வார்த்தைகள் இருக்கு சார். ஒரு பூனை கூட குட்டி போட்டுட்டுனா ஒரே இடத்துல விடாது சார், வாயால கவ்விக்கிட்டு வேற இடத்துல கொண்டு போய் வைக்கும். ஆனா அதே குட்டிகளுக்கு பசி எடுக்குதுன்னா அதே வாயால தான் எலியை பிடிக்கும், எலி இறந்து போகுது. அப்ப எலியை பிடிக்கும் போது வன்மையை கையாளுகிறது, குட்டியை பிடிக்கிற போது மென்மையை கையாளுகிறதுனா ஒரு பூனை கூட எப்ப வன்மையை கையாளணும் எப்ப மென்மையை கையாளணும்னு கற்றுக்கிட்டு இருக்கிற போது இந்த ஆறறிவு படைத்த மனிதனுக்கு அது தெரியலன்னா அவன் மொழியையும் சரியாக உள்வாங்கலன்னு அர்த்தம். மென்மையான வார்த்தைகளுக்கு நிகரானது உலகத்திலே இல்லை சார். மீண்டும் மீண்டும் சொல்றேன், இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வணங்கி கேட்கிற 60 வயதாச்சா ஒருத்தர் கூட நீங்க திட்டாதீங்க சார் உங்க வாயால. அது வரைக்கும் திட்டலாமான்னு கேட்காதீங்க. 60 வயது ஆகிச்சுன்னா அவங்க வணங்குதற்குரிய இடத்துக்கு வராங்க. யார் ஒருவர் வணங்குகிற இடத்துக்கு வருகிறார்களோ அவர்கள் வாழ்த்துவதற்கு உரியவர்கள்னு அர்த்தம். சமுதாயம் கத்துக்கிற அழகியாது. அதனால தான் நான் கேட்கிறேன், நான் உலக நாடுகள் பூரா போய் வந்துட்டேன். பிரான்ஸ் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாக நாங்கள் தான் போய் திறந்து வச்சுட்டு வந்தேன். எல்லா நாடுகளுக்கும் போய் வந்தேன் சார். ஆனால் இங்கே இருக்கிற கல்ச்சர் அங்கே இருக்குமான்றதெல்லாம் கேள்விக்குறி. நம்ம லைஃப் இருக்க, தமிழருடைய வாழ்க்கை இருக்க, என்ன அழகான வாழ்க்கை தெரியுமா?
வாழ்க்கையை கொண்டாடி கொண்டாடி மகிழ்ந்தான் சார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடு. வாழ்ந்து 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 பழகிற மண்ணியா அந்த மண்ணு. 60 ஆண்டு மணி விழா கொண்டாடுறான் இல்ல, 60வது திருமணம் மணி விழா கொண்டாடுறான். 70, 80, 75 பவள விழா, 80, 100 என்று பொன் விழா, வைர விழா, பவள விழா, முத்து விழா என்று வாழ்க்கையை கொண்டாடி கொண்டாடி மகிழ்கிறானே. இந்த மாதிரி எங்கேயாவது வாழ்க்கையை கொண்டாடி மகிழ்கிற குதூகலத்தை பார்த்திருக்க முடியுமா? முடியவே முடியாது. எனக்கு கூட 60ஆம் கல்யாணம் திருக்கடையில் நடந்தது 14 வருஷத்துக்கு முந்தி. ஆஸ்திரேலியாவிலிருந்து என் ஃப்ரெண்டு வந்திருந்தான் சார். அதே ஒய்ஃபான்னு கேட்டான். எதுக்கு சொல்றேன்னா அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படிடா இத்தனை வருஷமா சேர்ந்து வாழறீங்கன்னு கேட்குறான். ஏன் தெரியுமா? நம்முடைய தமிழ் பண்பாட்டிலே, தமிழருடைய வாழ்க்கையிலே பிரிவினை என்ற சொல்லுக்கே அர்த்தமில்லையா, பிரிவினை என்ற சொல்லே கிடையாதுயா. ஏன் தெரியுமா? இவன் அக வாழ்க்கையில ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்டு வாழவில்லை, புரிந்து கொண்டு வாழ்ந்தவர்கள். தெரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீயா நானான்னு தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நம்ம பெரியவங்க நீயும் நானும்னு வாழ்ந்தாங்க. நீயும் நானும் என்பது வாழ்க்கையா, நீயா நானா என்பது வாழ்க்கையான்னு கேட்கிற அளவுக்கு வந்துருக்குது இன்னைக்கு. ஏன் இந்த கலாச்சாரம் போகுது? இந்த கலாச்சாரத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமே தாய்மொழி பற்றி இல்லாததுதான், தடம் புரண்டதுதான் மிக முக்கிய காரணம். நம்ம மொழி தான் சார் அந்த பண்பாட்டை கொடுக்கும், வாழ்க்கையை சொல்லி கொடுக்கும். ஏன் 60ல ஒரு திருமணம் பண்றான் தெரியுமா? பெத்த பிள்ளைகள் தாய் தகப்பன் கல்யாணத்தை பார்க்க வாய்ப்பில்லை, அவர்கள் பார்ப்பதற்காக அந்த வாய்ப்பை உருவாக்கினார்கள் முன்னோர்கள். ஏன் 70 கொண்டாடினா? 70 வந்து பேர பிள்ளைகளும் பார்த்து மகிழ்வதற்கு. ஏன் 180 கொண்டாடினா? சமுதாயமே சேர்ந்து அவர்களை கொண்டாடுவதற்கு. எப்படி அவன் வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்ந்திருக்கிறான் சார் அந்த வாழ்க்கையை. இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து பணத்தில் பிரச்சனை இல்லை, பணம் ஒரு பக்கம் சம்பாதிக்கிறோம். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறத விட அது ஈகோ அதிகமாக வளருது. அதனால தான் நான் சொன்னேன், நீயா நானா என்பது வாழ்க்கை இல்லை, நீயும் நானும் என்பதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமலேயே பயணிக்கிறவர்களைத்தான் நாம் நிறைய பேரை பார்க்கிறோம். ஒரு பக்கம் ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து வீணா போனவங்க சரித்திரத்தை தான் அதிகமாக காட்டுது. வாழ்ந்தவர்கள் சரித்திரத்தை நம்முடைய அன்னை தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் தான் எடுத்து காட்டும். இன்னைக்கு கலாச்சாரங்கள், ஏன்னா வீடுகள் பெருகுவதை விட ஓட்டல்கள் தான் அதிகமாக பெருகி இருக்குது. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. என்ன அருமையான காட்சிகள்லாம் நிறைய இருக்கு சார். நம்ம பேசி என்ன பிரயோஜனம்னு கூட ஒரு சமயத்தில் வெறுப்புக்கு வருது. ஏன்னா இன்னைக்கு ஒரு நண்பர் எனக்கு ரொம்ப நிறைய வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில், இப்போ நான் மதுரை நீதிமன்றத்தில் கூட பொங்கல் திருவிழா என் தலைமையில் தான் அங்கே மதுரை நீதிமன்றத்தில் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா, அவர்கள் வருத்தப்பட்டாங்க. விவாகரத்து கேஸ் தான் சார் அதிகமாக வருது. நம்ம மொழி அதையா சொல்லி கொடுத்தது, யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புலப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. வானத்திலிருந்து பொழிகின்ற மழை நீரானது செம்மண்ணிலே புரண்டு ஓடுகிற போது அந்த செம்மண்ணினுடைய நிறத்தை பெற்றுதான் சேர்கிறது என்றால், அதிலிருந்து அந்த தண்ணீரை தனியாகவும் செம்மண்ணை தனியாகவும் பிரிக்க முடியாது. அதுபோல நீயும் நானும் இரண்டரை கலந்து விட்டோம் இதயத்தால் என்று வாழ்ந்த ஒரு அழகான வாழ்க்கை இன்னைக்கு பிரிவினையில கோர்ட்ல இருக்குது. ரொம்ப வருத்தமா இருக்கு, சிலதெல்லாம் வருத்தமா இருக்குது. கொஞ்சம் தயவு செய்ய, என்ன தெரியுமா காரணம்? அதுக்கு கலந்து பேசாததுதான் மிகப்பெரிய காரணம். இன்னொன்னு, நம்ம மொழி சொல்லி கொடுக்குது, ஒருவர் இறங்கு, ஒருத்தர் விட்டு கொடு, ஒருத்தர் அனுசரிச்சுக்கோ, சரியா கூட. அதான் லைஃப் சார். வாழ்க்கையை தொலைச்சிட்டு வசதிகள் பெறுவதனால என்ன பயன்? நான் கேட்கிறேன் எல்லாரையுமே, வாழ்க்கையை தொலைச்சிட்டு வசதிகளை மட்டும் பெறுவதனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில எது செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. நம் மொழி சொல்லுகிற அழகான தொடர் எது தெரியுமா? செல்வம். என்னுடைய மனம் நிறைவாக இருக்கிறது என்றால், மகிழ்வாக இருக்கிறது என்றால் அதுதான் செல்வம். ஈட்டுகிற பணம் அல்ல, சேர்த்து குவிக்கிற பணம் அல்ல. அதனாலதான் பல பிரச்சனைகள் விசுரூபம். அன்னைக்கு கோர்ட்டில் ஜட்ஜ் ஐயா உட்காந்துங்கிறாரு, ஒரு விவாகரத்து கேஸ் வருது. அவர் சொல்றாரு, ஜட்ஜ் ஐயா இந்த பாருறா,
நான் தீர்ப்பு எழுத போகிறேன், வருத்தப்படாத, நீ எதை வேணாலும் எழுதுன்னா. அப்புறம் பின்னாடி கோவப்பட வருத்தப்படாதான்னார். இல்லை இல்லை, பிரித்து விட்டுறேன். நான் பல முறை சொன்ன, பேசி கலந்து பேசி முடிவெடுங்கடான்னு, நீ ஒத்து வரமாட்டுறேன். அடுத்த மாதத்துலேருந்து ஜீவனாம்சமாக அந்த அம்மாவுக்கு உன் சம்பளத்தில் பாதி கொடுக்கணும். அவன் கலகலன்னு குற்றவாளி கூண்டிலே சிரிக்கிறான். சார், ஏன்டா வருத்தப்படுவேன்னு பார்த்தா சிரிக்கிறேன்னா, 10 வருஷமாக முழுசும் கொடுத்துங்கிறான் சாமி, அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு பாதியாவது கிடைக்குமே, சந்தோஷமாகுதுன்னா. அவனுக்குள்ளே இருக்கிற துன்பமும் துயரமும் அப்போ தான் தெரியுது. நிறைய விஷயங்களுங்க நம்ம நிறைய பேசணும் சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுனாங்க சார். இப்போ எல்லாமே பேசாத பொம்பு, எல்லாமே செல்ஃபோனில் தான் சார். இது உலகம். இப்போது நான் ஒரு சின்ன செய்தி சொல்லலான்னு கூட தப்பு இல்லை அதில் சார். எப்படிலாம் நடக்குது பாருன்றதுக்காக தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா இருக்கிறதுனால சொல்கிறேன். நானும் உயர் அதிகாரிலாம் இருக்கீங்க, உலகம் எங்கே போகுதுன்றதுக்கு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் மெய்டு வேலைக்காரம்மா சார், அந்த அம்மாவுக்கு கேன்சர் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணுமேன்றதுக்காக எங்கள் வீட்டில் வேலைக்கு வச்சு அந்த அம்மாவுக்கு கூடுதலாகவே சம்பளம் கொடுத்து வச்சுருக்கோம். அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு சார், காலேஜில் நான் தான் சேர்த்து விட்டேன். 1 வருஷம் படிச்சுது சார். இந்த இன்ஸ்டாகிராமில் எவனோ ஒருத்தன் கும்பகோணத்து பக்கத்தில் இருந்து காதல் பண்ணி அந்த பொண்ணை முதல்ல அழைச்சி முட்டான் சார். இவங்க போய் பின்னாடி அதுக்கு 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆகலைன்னு கூட்டின்னு வந்துட்டாங்க. காவல்துறை நண்பர்கள் உதவி பண்ணாங்க. பிறகு என்னாச்சு, வந்த உடனே ஒரு வருஷம் இருக்குது அந்த முடியறதுக்கு. 17ல் 18க்கு ஒரு ஆண்டு என்ன பண்ணாங்க, 1 மாதத்தில் அந்த பையனுடைய ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் வருது சார். அவனுடைய இறந்த உடலுக்கு மாலையெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்க பொண்ணு வீட்டு பக்கம் பூரா. இவங்க என்ன பண்ணாங்க, அவன் போயிட்டான், நிம்மதிரா, தொந்தரவு விட்டுதுறான்னு அதோட அமைதியாயிட்டாங்க சார். ஆனால் 10 நாளைக்கு முந்தி அவன் மறுபடியும் அந்த பொண்ணை அழைச்சி போட்டான் சார். எப்படியெல்லாம் நம்ப வைத்து கழுத்தறுக்கிற நம்பிக்கை துரோகம் இந்த இதில் கருவிகளால் வந்திருக்குதுன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். எப்படிலாம் நினச்சி பார்க்க முடியுமா? அவனுடைய டெட் பாடி ஃபோட்டோவை அனுப்பி வாட்ஸ்அப்பில் அவங்கள நம்ப வச்சு மறுபடியும் அவன் வந்து அழைச்சும் போயிருக்கான் சார். இப்போ நாங்கள் காவல்துறைகளோடு போட்டு நாங்கள் பண்ணியிருக்கிறோம், அது வேறு விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படிலாம் நடக்குது நாட்டில். காரணம் என்ன தெரியுமா? பெற்றோர்களுடைய பிள்ளைகளுடைய நெருக்கம் குறைந்ததனால்தான் இந்த நிலையே உருவாகி இருக்கிறது. அந்த காலத்தில் அம்மா என்ன பண்ணுவா சார், பப்பு கடைன்னு முழங்கையால் உள்ளங்கையை கடைஞ்சி இதை ரசம் பூவா, பப்புவா, சாம்பார் பூவான்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு வாய், அப்பாவுக்கு ஒரு வாய், தாத்தாவுக்கு ஒரு வாய், பாட்டிக்கு ஒரு வாய் அப்படின்னு ஒவ்வொரு வாயை ஊட்டி கொடுத்து நண்டு ஊறுது நரி ஊறுதுன்னு ஒரு பாட்டை சொல்லி கிச்சு மூட்டி கலகலப்பாக குழந்தைய வச்சுருப்பா சார். அப்போது ஏன் தெரியுமா அந்த சிரிக்க வைக்கிறா? அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற போது சிரித்து கொண்டே கொடுக்க வேண்டும் என்ற பண்பாட்டையும் சொல்லி கொடுத்த முதல் தெய்வம் தாயாகத்தான் இருந்தால் அன்றைக்கு. இன்னைக்கு அப்படி வாய்ப்பு இல்லை சார். கிண்ணத்தில் சோத்தை போட்டு பாலை ஊற்றி செல்ல கையில் கொடுத்துருது, அது அள்ளி அள்ளி போடுது. அது பால் சோறுன்னு தெரியல, மோர் சோறுன்னு தெரியல சார். நம்ம வளர்ப்பு எப்படியோ வளருமோ அப்படி தானே சார் வளரும். ரொம்ப வருத்தமாக இருக்குது சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்றைக்கி நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், ஒரு பையனை தண்ணி கொண்டாடான்றேன், அப்படியே தாவி போனான் சார், எகிரி போனான், நடக்கவே மாட்டான். அவங்க அப்பாவை கேட்டேன், என்ன பையனுக்கு பேர் வச்சுக்கிறேன்னு. ஜம்புலிங்கம்னா. பரவாயில்லடா, நல்ல பேர் தான் வச்சுக்கிறேன். அவன் ஜம்ப் பண்ணி தான் போகிறான், சரியாக தான் பேர் வச்சுக்கிறேன்னு. இல்லை ஏன்டா அப்படி போகிறான்னு கேட்டான். அதுக்கு அவன் ஒரு காரணம் சொன்னான் சார். நீ நானெல்லாம் தூளியில் போட்டு ஆறாரோ பாடி அப்படி அசைச்சி வளர்த்தாங்க, இட வசதி இருந்தது. இப்போ இட வசதி இல்லை, அப்படி தூளி ஆட்டுறதுக்கு நேரமும் இல்லை. ஒரு ஸ்ப்ரிங் தொட்டியில் தான் இவன் பிறந்ததுமே போட்டு அப்படி இழுத்து விட்டோம். அது எகிரி குச்சி அவன் வளர்ந்ததுனால இறக்கி விட்டாலும் அப்படி தான் ஓடுறான். அது நான் என்ன பண்ண முடியும், நான் வளர்த்த விதம் அப்படின்ட்டான். இது உண்மைதாங்க. அது நாம் எப்படி வளர்க்குறோமோ அப்படி தானே சார் உருவாகுவான். இல்லை, அதாவது ரசனையோடு சொல்லுங்கன்றேன். ரசனையை சொல்லி கொடுத்தா தாய். இன்றைக்கி அம்மாவும் வேலைக்கு போகிற பிள்ளைகளை பார்க்குறதுக்கு முடியல. வாழ்வாதார போராட்டம், எந்த போராட்டம் எப்படி இருந்தாலும் தாத்தா பாட்டிகளுக்கு மத்தியில் உட்காந்து குழந்தை வளர்ந்தது சார்.
இப்போ அந்த வாய்ப்பும் இல்லை சார். அப்போல்லாம் ஒரு குழந்தை அப்படி உட்காந்து இருப்பான், தாத்தாவும் பாட்டியும் அந்த வயசுலேயும் ஒன்று ஆதி நாளில் சண்டை போட்ட மாதிரியே சண்டை போட்டுன்னு இருக்கும். சில நேரங்களில் தாத்தா வீம்பில் எடுப்பார், கொண்டா தச்சு கிழிச்சப்போ அப்படின்னு அந்த கிழிஞ்ச துணியை வாங்கி ஊசியும் நூலையும் கையில் வாங்கி போராடுறாரு. அவன் பார்த்து பேர குழந்தை சிரிக்கிறான். நீ என்னடா சிரிக்கிற, என்ன பண்ணிக்கிறேன்னா, ஊசியில் நூல் கோத்துங்க, இந்த ஜென்மத்தில் கோக்க மாட்டேன். ஏண்டா ஊசி கீழே விழுந்து 1/2 மணி நேரம் ஆகுதியா, நீ வெறும் கையை வச்சுக்கின நூலை வச்சுன்னுக்கிற. அந்த குடும்பமே குதூகலமாகுமா சார்? அப்போ ஒரு மகிழ்ச்சி கலந்து பேசினாங்க, ஒரு ஜாலியாக இருக்க மனிதனை தேடினான் சார். இப்போ ரொம்ப வாழ்க்கையில் என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வச்சுக்கிறது ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த காலத்தில் அப்படி இல்லை சார். ரொம்ப பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறதுமா. எங்கள் பெரியப்பாக்கெல்லாம் 16 பசங்க சார். ஆச்சரியமாக பார்க்காதீங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றதை நிறைவேற்றிட்டான் அந்த மனுஷன். ஆமாங்க, 10 ஆம்பளை பிள்ளைங்க 6 பொம்பளை பிள்ளைங்க. யாராவது ஒருத்தன் வந்து ஆம்பளை பையன் இந்த பையனுக்கு என்ன பேருன்னு கேட்டால் எங்கள் பெரியம்மாவை கூப்பிட்டு கேட்பாரு, இந்த 8ஆம் நம்பர் பையனுக்கு பேர் கேட்குறாரு சொல்லுன்னு. அவர் சீரியல் நம்பர் தான் போட்டு வச்சிருப்பார். இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டரு, வெளியிலையும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி. ஆனால் வருத்தப்படவே மாட்டார் சார். என்னமோ கடவுள் கொடுத்தான் அப்படின்வாரு. மகிழ்ச்சியா என்ன சார்? இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதித்தார்கள், 1000 ரூபாய் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 100 ரூபாய் வாழ்க்கை கூட கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம் என்ன சார்? இருப்பதில் திருப்தி அடையணும். யார் மகிழ்ச்சி அடைகிறான் தெரியுமா? தமிழ் சொல்லிக் கொடுக்குது, இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறவன் தான் திருப்தியாக வாழ முடியும். இல்லாததுக்கு வருந்துகிறவன் ஒருபோதும் வாழ்க்கையில் மகிழவே முடியாது. அதனால்தான் கவியரசு கண்ணதாசன் எழுதினா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. என்ன அழகான வாழ்க்கை வரிகள். வாழ்வதற்கென்றே எழுதப்பட்ட வரிகள் நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு. நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். ஊடுதல் காமத்திற்கென்பம் அதற்கென்பம் கூடி முயங்க பெறினா. கணவன் மனைவிக்குள்ள பேசுறது சார், இன்னும் கூட சொல்லிட்டீங்களா? வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பதே பலவீனம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டுன்னா. ஒரு பூவை பார்த்து கனி கேட்டதாம், ஏ பூவே நான் எங்கே இருக்கிறேன்? பூ சொன்னது, எனக்குள் தான் நீ இருக்கிறாய், காலத்தால் வெளியே வருவாய். அந்த கனி நமக்குள்ளதான் சார் இருக்கு, கனி நமக்குள்ளதான் இருக்கு. அந்த கனிதான் திருவள்ளுவர் சொன்னார், நகல் வல்லல் அல்லாருக்கு பகற்பொழுதும் இருட்டுக்கு சமம் டான்னார். மகிழ்ச்சியா வச்சிரு, உன்னை சுத்தி இருக்கிறவங்களை மகிழ்ச்சியா வச்சிரு, உறவுகளை மகிழ்ச்சியா வச்சிரு, குழந்தைகளை மகிழ்ச்சியா வச்சிரு. அன்னைக்கு கூட ஒரு பிச்சைக்காரன் வாசல்ல வந்து, அம்மா தாயே சோறு போடுமான்னு. அங்கிருந்து அந்த அம்மா வேகமா வந்தது, பார்த்தது ஆளு நல்லா வாட்சாட்டமாக இருக்கிறேங்கன்னா மூட்டை தூக்கி பிழைக்க வேண்டியது தானடா, பிச்சை எடுக்கிற அசிங்கமா இல்லை. அவன் கோவப்படலை சார், கோவப்படவே இல்லை. அம்மா பார்க்கறது நீ கூட தான் நயன்தாரா மாதிரிக்கிற, நீ சினிமாவுக்கு நடிக்கவா போனேன்? இதோ வீட்டில் இருக்குத, இதுங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டுறதுக்கு தானே நீ வீட்டில் இருக்கிற, பாவம்மா நீ நான் பாரு. அந்த அம்மா கண்ணீர் விடுது. 10 வருஷமா இதுக்கெல்லாம் வடிச்சு கொட்டுறோம், ஒருத்து கூட நன்றி இல்லை. எங்கிருந்தோ வந்தவன் நீ தாண்டா என்னை பற்றி யோசிக்கிற, இருறா தம்பின்னு 4 இட்லி சூடாக கொண்டு அந்த கையில் கொடுத்து சாப்பிட வச்சதுன்னா அவன் கோவப்படாமல் குணமான வார்த்தைகளை பேசியதற்கு கிடைத்த பரிசு என்றால், வாழ்க்கையில் நாம எதையும் அடைய வேண்டும் என்றால், ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த வார்த்தை நம்ம கிட்ட இருக்கு. இதை அடுத்தவங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது சார், வார்த்தைகள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. பிள்ளைகள் என்ன அழகா பேசுறான், அதுக்கு நம்ம ஊக்கப்படுத்திருக்கிறோமா என்னைக்காவது சார்? பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அவனுக்கெல்லாம் என்ன அழகா இருக்கு தெரியுமா? நிறைய ஏராளமா இருக்குது. அதான் சொன்ன, படிப்பை மட்டும் ரசிக்க பழகி இருக்கிறது. அவனை இயந்திர மனிதனாக ஆக்குகிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிற இந்த சமுதாயம் இதயமுள்ள மனிதனாக மாற்றுவதற்கான முயற்சியை மேற்கொண்டால் தான் மனித பண்புகள் செழிக்கும். அவன் என்ன அழகா பேசுறான் தெரியுமா? பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் வந்து கேட்கறான் அவங்க அப்பாட்ட, டாடி இன்னைக்கு ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் இருக்குது, நீ வந்தே ஆகணும். டேய், பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்னு கேள்விப்பட்டுக்கிறேன், அது என்னடா ஸ்மால் பேரண்ட்? உனக்கு ஒன்றுமே தெரியலப்பா, அம்மா சொல்கிறது கரெக்டாக இருக்குதுப்பா. நீ நானும் எங்கள் மிஸ் 3 பேர் தான் மீட் பண்ணுறோம். இது எதோ தப்பு பண்ணிட்டு வந்துக்குது. உங்கள் அப்பாவை கூட்டின்னு விளாண்டுக்கிறாங்க. உன்னை கூட்டின்னு வர சொன்னாங்கன்னா எதுக்கு ஏன்னு என்கொயரி பண்ணி இவரே உதைப்பாருன்னு சொல்லி அதை ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்னு டெவலப் பண்ணாம பார்த்தீங்களா? இவன் தான் சார் ஒரு பெரிய கெட்டிக்காரனா வருவான். சமுதாயத்தை வெல்லக்கூடிய சாதுரியமும் ஒரு மனிதனுக்கு தேவை. உண்மையா இல்லையா? அந்த திறமையும் வேணும், அந்த டேலண்ட்டும் வேணும்.
1972 ஸ்ரீபெரும்புதூர் பள்ளியில் முதல் சேர்ந்த நான். அந்த ஆண்டு விழாவில் ஒரு நாடகம் கொடுத்தான் சார். அந்த நாடகத்தில் பாஞ்சாலி சபதத்தை நாங்கள் நாடகமாக போடுறதுக்கு முயற்சி பண்ணோம். அருமையான நாடகம். எனக்கு ரொம்ப பாஞ்சாலி சபதத்தை ரொம்ப பிடிக்கும். 3 அது பாய்ஸ் ஸ்கூல். அது 3 பையன், 7th ஒரு பையன், 6th ஒரு பையன், 8th ஒரு பையன், 3 பேரை செலக்ட் பண்ணி அந்த சின்ன பையனுக்கு கண்ண வேஷம், இந்த கொஞ்சம் சிவப்பா இருப்பான் ஒரு பையன், அவனுக்கு பாஞ்சாலி வேஷம், இந்த கொஞ்சம் முரடா இருப்பான் 8வது படிக்கிற பையன், அவனுக்கு துச்சாதன வேஷம். இவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரெயிலெலாம் கொடுத்து இப்படி சொன்னேன், டேய் அவன் பையன் ஒரு புடவை கட்டின்னு நிற்பான், நீ புடவை உருவற மாதிரி பாவனை பண்ணி நான் சொல்கிற வசனத்தை பேசிட்டு வாடா அப்படின்னு. அவனுக்கு இந்த பொடி பையனுக்கு என்ன விஷயம் தெரியுமா, ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு பலகையை போட்டு ஒரு 10 புடவையை வச்சு உன்னை உட்கார வைப்போம். அங்கே ட்ராமாவில் அந்த பாஞ்சாலி குரல் கொடுக்கும், கட்டா எனக்கு ஆடை கொடுன்னு கத்தும் போது நீ ஒவ்வொரு புடவையாக கீழே விடணும் அப்படின்னு. ஓகே சார்ன்ட்டான். எல்லாம் முடிஞ்சது. நாடகம் நடத்துறதுக்கு முன்னாடியே அந்த பையனை 5:30 தான் ஏற்றி விட்டோம். மேலே ஒரு பலகையை போட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு வாட்டர் பாட்டிலு எல்லாம் வச்சு அவனை மேலே குடும்பமே வச்சாச்சு. தயாராக இருறான்ட்டு வந்துட்டோம். நாடகம் 7 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. அப்போ ஒருத்தன் ஓடியாந்து என் காதலர் சொல்கிறான், துச்சாதனா நடிக்கிறவனுக்கு பாஞ்சாலியாக நடிக்கிறவனுக்கு 5 மணிலேருந்து தகராறு சாருன்னா. இன்றைக்கி என்னமோ நடக்க போகுது நாடக மேடையிலன்னு நினச்சிட்டு பயந்துதான் இருந்தேன். பயந்தபடியே நடந்துடுத்துங்க. ஆடி விலைப்பட்ட தாதியினை உன்னை ஆள்பவன் அண்ணன் சுயோதன்னு சர்சர்னு உருவி போட்டான் அந்த புடவை. அந்த பையன் பேண்ட் ஷர்ட்டியோடு நிற்குது. ஆபத் பாண்டவா அநாத ரட்சகான்னு மேலே பார்க்குறான். அந்த பையன் பாஞ்சாலியை நடிக்கிற பையன் மேலே பார்க்குறான். அந்த பையன் என்ன பண்ணிட்டான், கண்ணனா போனவன் பிஸ்கட் பாக்கெட்லாம் பிரித்து சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அது தூங்கிடுது. மொத்த புடவையும் தலைக்கு வச்சு தூங்கி விட்டான். ஒரு புடவையும் கீழே வரல. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணான், வசனத்தை மாற்றினான் சார். ஆபத் பாண்டவா அநாத ரட்சகா கோவிந்தா மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா, என்னை இந்த பாவி துச்சாதனிடத்திலிருந்து ஆடை கொடுத்து என்று உன்னை காப்பாற்றி என்று உன்னை வேண்டினேன், என்னை ஆண் பிள்ளையாகவே மாற்றி விட்டாயப்பான்னு சொன்னான். பார்த்தீங்களா, இது நான் எழுதாத வசனம், ஆண்டவன் அவனுக்குள் எழுதி வைத்த வசனம். ஒவ்வொருத்தனுக்கும் டேலண்ட் இருக்கு, திறமை இருக்கு. திறமை இல்லாத மனிதன் பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவது இல்லை. அதனால்தான் என் அன்னை தமிழ் மாற்றுத்திறனாளி என்ற புதிய வார்த்தையை அவனுக்கு கொடுத்திருக்கிறது இல்லையா. மாறுபட்ட திறமை ஒன்று அவனிடத்தில் குடியிருக்கிறது. அதனால நம்ம பிள்ளைகளாக பார்த்து பழகணும். திருவள்ளுவர் விடவா மேலானவர்கள் குழந்தைகள் தினம்னு ஒன்று கொண்டாடுறோம் சார் இந்த நாட்டில். எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நவம்பர் 14 குழந்தைகள் தினம் கொண்டாடணுமா? குழந்தைகள் தினம் என்று ஒன்று கொண்டாட வேண்டாம், குழந்தைகளை தினமும் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழி நாம் எடுத்துக்கிட்டு செயல்பட்டோம்னா வாழ்க்கை அதை விட ஆனந்தம் சுகம் உலகத்திலே கிடையாது சார். குழந்தைகளோட நம்ம கொஞ்சணும், குழந்தைகளோட மகிழணும், அவங்களோட பேசணும். நான்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு போவேன் சார். நிறைய இடங்கள்லாம் அப்பெல்லாம் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போவேன். பசங்க அப்படி தான் சார் இருப்பான். ஒருத்தன் அந்த மழலை மொழியில் அப்படி தான் வரும். ஒரு வாசல்லே ஒரு பையன் விளையாடுங்கிறான் சார். அந்த பையனை கேட்டேன், சுமாராக எத்தனை டீச்சர்லாம் அந்த ஸ்கூலில் வேலை செய்கிறாங்கன்னு. எல்லா டீச்சரும் சுமாராக தான் இருப்பாங்கன்னு. அதான் நான் என்ன கேட்குறேன், அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. அந்த மாதிரி இருப்பான். ஒருத்தர் 2 பேர் இருப்பான் சார். இன்னொன்று தெரியுங்கள, யார் ஒருவன் குறும்புத்தனம் அதிகமாக இருக்கிறானோ அவனை திசை மாற்றி விட்டால் பின்னாடி அவன் ஒரு சயின்டிஸ்டாக வருவான்றதை நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. அதிகமான குறும்புத்தனம் பண்ணுற பிள்ளைகள்லாம் கண்டுபிடிப்பாளனாக வந்திருக்கிற வரலாறு தான் அதிகம். நம்ம படிக்கணும் மார்க் வாங்கணும் மட்டுமில்லை, அவனை மதிப்புடைய பிள்ளைகளாக வளர்ப்பதற்கு வேண்டிய உரையினை நாம தான் கொடுக்கணும். ஏன்னா தாய்க்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. அம்மா என்று தமிழில் அழைத்தால் மஞ்சள் குங்குமத்தோடு பட்டுடுத்திய ஒரு தாய் கண் முன்னால் தெரிவாள். உம்மா என்று இஸ்லாத்திலே அழைத்தால் ஒரு பர்தானிந்த தாய் கண் முன்னாலே தெரிவாள். மம்மி என்று நீங்கள் அழைத்தால் ஒரு சட்டையும் பேண்ட்டும் தொப்பியும் போட்ட ஆங்கில மாடல பெண்ணு தாய் கண் முன்னால் தெரிவாள். அம்மா என்றாலும் சரி, உம்மா என்றாலும் சரி, மம்மி என்றாலும் சரி, சொற்கள் மாறுபடலாம். ஆனால் தாய்மை என்ற உணர்வு மூவருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும். ஐயோ என்று இறக்கக்கூடிய இரக்க உணர்வு இந்த தாய்க்கே இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம். அதனால நம்ம பார்க்குற வாழ்க்கை எப்படி இருக்கணும், கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி இருக்கணும் குரல் சொல்லி கொடுத்தது. அன்பின் வழியது கேண்மைன்னா ஆனந்தமாக இருக்கணும். நான் சமீபத்தில் குடும்ப கூட்டங்களை நிறைய பேசுவேன்.
அப்போ கூட நான் ஒரு செய்தியை சொன்னேன். இப்போ ஒரு தீபாவளி வருது, பொங்கல் வருது, அப்போ போயிட்டு இந்தம்மா ஒரு 50,000 1,00,000 போ, உனக்கு தேவையான பிள்ளைகளுக்கு தேவையானது எடுத்துக்கோ, எனக்கு 1000 வேலை இருக்குதுன்னு சொல்லவே கூடாது. எல்லாரும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற அதிகாரிகளும் சொல்கிறேன், ஒய்ஃபோட போங்க, ஜவுளி கடைக்கு கூடவே போங்க, அங்கே ஒரு வாழ்க்கை கிடைக்கும், வாழ்க்கை சுகம் கிடைக்கும். இதை ஒருத்தனுக்கு நான் பேசிட்டேன் மீட்டிங்கில். மறுநாளே அவன் சம்சாரத்துக்கிட்ட சொல்லிக்கிறான், பொங்கல் வருது, புலவர் சொல்லிட்டாரு உன் கூடயே போகணுன்னாரு, அதனால் நானும் வரேன்ட்டான். அந்தம்மா கூட்டும் போகும்போதே மனசுக்குள்ளே சண்டை போட்டுங்குது, இந்த ஆள் கூட்டத்துக்கு அனுப்புனது தப்பாக போச்சு, நான் தனியாக போனாலே நான் பாட்டு நிம்மதியாக எடுப்பேன், நான் பார்டரை பார்ப்பேன், புட்டாவை பார்ப்பேன், கலரை பார்ப்பேன், இந்த ஆள் அந்த சின்ன பில்லை தான் பார்த்து கிடப்பான், இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு எல்லாத்தையும் தூக்கி வைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுருவான். இந்த ஆள் கூட்டத்தை கேட்டுட்டு எனக்கு தள்ள கட்டி விட்டானே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நினச்சி போய் அந்த ஜவுளி கடையில் என்ன பண்ணுச்சு, முன்னாடியே போட்டிருந்த அந்த பெஞ்சில் அவனை உட்கார வச்சுட்டு, இந்த மாதிரியா நான் உள்ளே போய் வெளியே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், மணிக்கணக்கில் ஆகும், அதனால் நீ வந்தால் உன்னால் நிற்க முடியாது, இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு கிட்டத்தட்ட உள்ளே போய் அங்கேயும் எங்கேயும் சுற்றி கித்தி எதோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ஆகிப்போச்சு. 7 மணி நேரம் ஆன பிறகு திடீர்னு அவன் புருஷன் ஞாபகம் வந்துடுது, குழந்தை ஞாபகம் வந்த மாதிரி ஞாபகம் வந்து பரபரப்பாக ஓடியாந்தது வாசலுக்கு. பெஞ்சில் உட்காந்துங்கிறவனை காணோம், இங்கே தான் நான் உட்கார வச்சுட்டு போனோம், காணாமேன்னு சொல்லி பக்கத்தில் செக்யூரிட்டி நின்றுந்தான். செக்யூரிட்டியை பார்த்து கேட்டுது, செக்யூரிட்டி சார் ப்ளூ கலர் சட்டை போட்ட ஒரு ஆள் இங்கே உட்கார வச்சுட்டு போனேன்னு அவர் எங்கேன்னு கேட்டுது. அந்த செக்யூரிட்டி சார் சொன்னார், அடியே என்னை நல்லா பாடுறேன்னா. அவன் தான் செக்யூரிட்டியாக நிற்கிறான். அந்தம்மா கேட்டது பதறி போய், நீ ஏன் அந்த நிலையில் நிற்கிற, என்ன காரணம், சத்தம் போடாத உட்கார், நீ என்ன சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போனியா, நான் அந்த ஆளை பார்த்தேன், ஏற்கனவே இருந்த செக்யூரிட்டியை பார்த்தேன், சோகமாக இருந்தான், என்னப்பான்னு கேட்டேன், டியூட்டி மாத்திரம் வரல, என் பொண்ணை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொன்னான். நீ வேறு சொல்லிட்டு போனியா பல மணி நேரம் ஆகும்னு, இது எத்தனை மணி நேரம் டியூட்டி செய்யணும்னு கேட்டேன், 8 மணி நேரம்னா. பரவாயில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லி தான், எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டேன், 400 ரூபான்னா. சபாஷ், 8 மணி நேரமும் பொழுதும் போகும், 400 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு தாண்டி ஒத்துக்கினேன்னா. இன்னும் 1 ஹவர் தான் இருக்குது முடிச்சிடலான்னா. அந்த அம்மா அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டுது. சார், உனக்கும் எனக்கும் பொருத்தம் பார்க்கும்போது மனப்பொருத்தம் தான் 100% இருக்குதுன்னு அன்றைக்கே சொன்னாங்க. அது இன்றைக்கி தான் நான் அதை பார்க்குறேன். எடுத்து வச்ச புடவைக்கு 400 ரூபா குறையுதுன்னு நினச்சேன். அதை கரெக்டாக சம்பாதிச்சிட்ட பற்றியா, உண்மையிலேயே 7 ஜென்மத்துக்கு நீ தாயா எனக்கு புருஷனாக வரணும்னு அது சொல்லிச்சு. நம்மால் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும், இதுதான் எனக்கு 7வது ஜென்மமாக இருக்கணும்னு அவன் முடிவு. சார், இதை விட மகிழ்ச்சி உலகத்தில் என்ன சார் இருக்கு? விட்டு கொடுப்பது. பட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா? கை நிறைய துட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா? நகை நட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா? விட்டு கொடுத்தால் தான் மகிழ்ச்சி வரும் என்றால், அதை விட்டு கொடுக்கிற பண்பாட்டை ராமாயணம் சொல்லி கொடுக்கிறது. நாட்டையே விட்டு கொடுக்கிறான சார் ராமன். அவன் விட்டதுனால பரதனை விட்டு கொடுக்கிறான், லட்சுமணனை விட்டு கொடுக்கிறான் இல்லையா, சத்ருகனை விட்டு கொடுக்கிறான். எல்லாரும் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற காரணத்தினால் அந்த குடும்பமே அவ்வளவு மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருந்தது. விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று போட்டி போட்டதனால் தான் துரியோதனனுடைய குடும்பமே அழிந்து போனது. அப்படி என்றால் ஒரு குடும்பத்தில் எது ஆட்சி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதத்தை, பெருமையை நம்முடைய மொழி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இலக்கியங்கள் வாயிலாக. சாதாரணமானதல்ல. ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 95 வயசு பெரியவர், 95 வயசு பெரியவர், அவரை ஒருத்தன் கேட்கிறான், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டான். நல்லா தான் இருக்கேன். இந்த வயசுலயும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டான். அதுக்கு பெரியவர் சொன்னாரு, அழகான செய்தி, வாழ்க்கை செய்தி. இதுதான் தமிழ் சொல்லிக் கொடுக்கிற அழகான வாழ்வியல் இனிமை. புது மலர் அல்லள். என்னுடைய மனைவி இருக்கிறாளே, அவள் புது மலர் இல்லை. கல்யாணமான போது அன்றைக்கு பூத்த மலர் போல இருந்தா,
இன்னைக்கு அவ இப்ப அப்படி இல்லை, வாடி வதங்கி சருகாகி கிடக்கிறாள், காய்ந்த புற்கட்டு. அவளுடைய உடம்பே பச்சை புல்லை காய வைத்தால் வதங்கி வாடி கிடப்பது போல் இருக்கிறது. புது மலர் அல்லல், காய்ந்த புற்கட்டு. சதிராடும் நடையல் அல்லல். கல்யாணமான புதுசுல டங்கு டங்கு நடப்பா, தரையே அதிரும். ஆனால் இன்னைக்கு செவத்தை புடிச்சு 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 தட்டு தடுமாறி நடக்கிறா. சதிராடும் நடையல் அல்லல், தள்ளாடி விழும் மோதாட்டி. மதியல்ல முகம். கல்யாணமான புதுசுல அவளுடைய முகத்தை நான் வர்ணித்திருக்கிறேன். பௌர்ணமி நிலவு போல ஒளி வீசும் அந்த முகத்தை நான் பாடி இருக்கிறேன். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய், ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, வான சோலையிலே பூத்ததனி பூவோ நீதான், சொக்கவில்லி பார்க்குடமோ அமுத ஒற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளி பிழம்போ என்று நானே அவளை வர்ணித்து பாடியிருக்கிறேன். மதியல்ல முகம், வரல் நிலம், எது எனக்கு இன்பம் தரும் தெரியுமா? அவள் இன்னும் உயிரோடு இருக்கின்றாள் என்ற ஒற்றை வார்த்தை என் காதில் விழுந்ததனால்தான் நான் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று 95 வயது பெரியவர் அதை ஒரு ஸ்டேட்மெண்ட் வாக்கு மூலம் கொடுக்கிறார் என்றால் வாழ்க்கையினுடைய அழகு அங்குதான் இருக்கு. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்று நம்முடைய தமிழிலே வள்ளுவன் சொல்லி இருக்கிற அழகான ஒரு வாழ்வியல் சிந்தனை அது. நிறைய படிப்போம், பிள்ளைகளோடு பேசுவோம். வெறும் கல்வியை தருவதை விட அவனுக்கு மனித பண்புகளையே நிறைய சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா மனித பண்புகள் இப்பெல்லாம் குறைஞ்சு போச்சுங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னொரு உதவி கருத்தை நீட்டணுன்ற எண்ணமே வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாருக்கும் கொடுறான்னு எங்க அம்மா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போதே சொல்லி கொடுத்தாங்க. இப்ப யாருக்கும் கொடுக்காது, யார் கையிலையும் வாங்காதுன்னு சொல்லி கொடுக்குற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதனால்தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு முந்தைய முடிச்சூர் ரோடு எல்லாம் வெள்ளம் வரும்ல, அந்த பக்கமாக நானே ஸ்கூட்டரில் போகிறேன். என்னை ஒருத்தன் இடிக்கிற மாதிரி போனான் சார். நானும் பொறுமையாக ஓரமாக போயிட்டேன். இடிக்கிற மாதிரி போனவன் நேராக போனால் ஒரு கரண்ட்டு கம்பத்தில் மோதி கீழே விழுந்துட்டான். நான் மனசு கேட்கல, ஓரமாக ஸ்கூட்டரை லாக் பண்ணிவிட்டேன். அவனை கொண்டு போய் ஆட்டோவில் ஏற்றி தீபா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஃபஸ்ட் எய்டெலாம் கொடுத்தேன் சார். கொடுத்துட்டு மூச்சு தெளிஞ்ச பிறகு என்னை பார்த்தான். உன்னை இடிக்கிற மாதிரி போனேன், அப்போ கூட என்னை தப்பாக நினைக்காம கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து எனக்கு சிகிச்சை கொடுத்த பற்றியா, வாழ்க்கையில் உன்னை நான் மறக்கவே மாட்டேன். ஆனால் ஒன்று, இதே மாதிரி உதவியே ஒரு காலத்தில் உனக்கு நான் செய்யாமல் விட மாட்டேன். அட பாவி, இதுக்காடா நான் சொன்னேன், இதுக்காக நான் குடல் ஜெயிலுக்கு ஒரு தடவை போயிருந்தோம். தப்பாக பார்க்காதீங்க, பேசுறதுக்கு தான். 500 ஆயுள் கைதிகளை ஒன்றா உட்கார வச்சு நான் ஸ்டாப் ஹியூமர், நல்லா பேசணும். அதில் ஒரு கைதி நன்றி சொல்ல வந்தார். புலவர் ராமலிங்கம் சிரிக்க சிரிக்க பேசினார். இவர் வாழ்நாள் பூரா நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்லாம். அவனுடைய நோக்கம் என்ன உள்ள தள்ளணும்னு அவசியம் இல்லை, அவளை விருப்பம் வச்சுக்கிறான்னு அர்த்தம் இருக்கு. அதனால் மகிழ்ச்சியாக இருங்க. உலகத்திலே கிடைக்காதது நட்புயா. உலகத்தில் ஆண்டவன் கொடுத்தது உறவு, நாம தேடி கிடைத்தது நட்பு. அந்த நட்பையும் தமிழ் சொல்லி கொடுக்குது எப்படி பராமரிக்கணும்னு, உறவையும் எப்படி காப்பாற்றணும்னு சொல்லி கொடுக்குது. இந்த வாழ்க்கை, இந்த பிறவியில் நமக்கு கிடைத்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை என்று மகிழ்ச்சி அடைவோம். என் அப்பா அம்மா நல்லவங்க, என் மனைவி நல்லவள், என்னுடைய பிள்ளைகள் நல்லவர்கள், நாங்கள் எல்லோரும் நல்லவர்கள், நல்ல வாழ்க்கையை அமையும் என்ற பாசிட்டிவ் எண்ணத்தோடு எதிர் நேர்மறை சிந்தனைகளோடு நாம் வாழ்க்கையை நகர்த்தினால் உண்மையிலேயே நினைத்ததெல்லாம் நடக்கும். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின் என்று சொன்ன வள்ளுவன் தான் சொன்னான். வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்றால் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெறானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே என்பதனாலே உள்ளத்தை கோயிலாக்குவோம். இதயபூர்வமாக அடுத்தவர்களோடு பழகுவோம். ஒருவரை ஒருவர் பேதப்படுத்தி பார்க்க வேண்டாம். ஒருவரோடு ஒரு கஷ்டமே வந்தாலும் கூட அதை தூக்கி எறிங்க. இன்னைக்கு பிள்ளைகள் அதிலெல்லாம் கெட்டிக்காரனா இருக்கிறோம். சமீபத்தில் நந்தன ஆர்ட்ஸ் காலேஜ் போயிருந்தேன். காதலில் தோல்வி அடைந்த ஒரு பையன் கூட ஒரு எழுதின கவிதையை பார்த்தேன். அருமையாக எழுதியிருந்தான். நான் சைக்கிளில் வந்தேன், அன்பே என்றாள்,
பைக்கில் வந்தேன் அத்தான் என்றாள், காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றாள், அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றாள்னு எழுதியிருந்தான். ஏன்னா அவன் கூட இன்னைக்கு நாட்டினுடைய நடைமுறையை அவன் படம் பிடிச்சு காட்டினதா நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கவிதையோடு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிய கவிதையும் ஒப்பிட்டு பார்த்தேன். என்னை கண்டவுடன் கவிழும் உன் இமைகள் கொசு வலையா மீன் வலையான்னு எழுதினார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இந்த ரெண்டு வலைக்கும் வித்தியாசம் இருக்கு. கொசு வலை உள்ள வெளியே இருக்கிற கொசு உள்ள விடாது, மீன் வலை உள்ள ஆப்ட மீனை வெளியே விடாது. என்னை உள்ள வச்சிருக்கிறியா வெளியில வச்சிருக்கிறியான்றத என்னை கண்டவுடன் கவிழும் உன் இமைகள் கொசு வலையா மீன் வலையான்னு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதின கவிதை இருக்குது. 4 வரிதான், ஆனால் நம்ம எங்கேயோ கொண்டு போய் அழைத்து கொண்டு போகிறது என்றால், கற்பனை வாசலை கோட்டையை திறந்து உள்ளே பயணிக்க வைக்கிறது என்றால், தமிழ் சொல்லுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புத வல்லமை அதுதான் என்பதை உணர்ந்து தமிழை நேசிப்போம். தமிழ் புத்தகங்களை வாங்குங்க, நிறைய வாசிங்க, நிறைய பிள்ளைகளுக்கு வாசிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. அது மட்டுமல்ல, ஒரு டைரி போட்டு நல்ல கருத்துக்களை தொகுத்து எழுதுகிற பழக்கத்தையும் உருவாக்குங்கள். பிற்காலத்தில் அவன் ஒரு எழுத்தாளனாக வருவான். ஏனென்றால் 50 ஆண்டு கால எழுத்து குறிப்புகள் எழுதி வைத்திருக்கிறவன் நானே அதற்கு உதாரணமாக இருந்ததனால்தான். தேடினால் ஒரே பொன்மொழி, தேடினால் உலகம் நம்மை தேடும். தேடுகிற பிள்ளைகளாக உருவாக்குவோம். அந்த வல்லமையை அன்னை தமிழ் தரும். நன்றி, வணக்கம். கோலமிட்டு பாடி வரும் புலவராக இரவில் எழுந்து வந்த கதிரவன் எழுந்து வர விடிந்திடும் காலை, காரிருள் மறைந்துவிட மலர்ந்துவிடும் சோலை, உதயமோ பனித்துளியின் இமைதனை திறக்கும், இதயமோ வான்வெளியில் சிறகனை விரிக்கும். சிறகனை விரித்து சிட்டு செவ்வான விளிம்பை தொட்டு பறப்பது போலே நெஞ்ச பரப்பிலே பறந்து நிற்கும் ஆள் கடல் அலைபோல் மெல்ல அடிகளை வருடிக்கொண்டு வாழ்கின்ற சுகங்கள் எல்லாம் நம் வாசலின் ஓரம் வரவேண்டும் என்பதற்காக எவ்வளவு அருமையான பேச்சு, எத்தனை திருக்குறள்கள்! எண்ணியாங்கு நீங்கள் எய்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே தன் அனுபவத்தையும் கலந்து கொடுத்திருக்கிற நமது புலவர் அவர்களுக்கு சோலை மலராய் சுவர்ணத்தின் வார்ப்படமாய் காலை இளஞ்சூரியனை காட்டும் பளிங்குருவாய் மின்னல் ஒளியாய் விலைமதியா ரத்தினமாய் கண்ணல் பிழிந்த கனிச்சாராய் காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகத்தை அவருக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தருவார் என்று நம்புகிறேன்.